ஹாய் நண்பர் நண்பேஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம நாட்டில் வந்து ஏதாவது விஷயம் வந்து சேஞ்ச் ஆகும். புதுசாக ஒன்று கொண்டு வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு சில ப்ராசஸில் மாற்றம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் என்னன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இனி கண்டிப்பாக ஆதார் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜூலை 1 முதல் இந்த ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக ஆதார் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யாரெல்லாம் அந்த பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலன்னா டிசம்பர் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெனால்ட்டி பே பண்ணி தான் லிங்க் பண்ண முடியும். 1000 ரூபாய் பே பண்ணி தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், தட்கல டிக்கெட் நீங்கள் முன்பதிவு பண்ணுறதுக்கு ஓடிபி அங்கீகாரம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டையும் ப்ராப்பராக லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இனிமேல் தட்கல டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியும். மூணாவது விஷயம், இந்த இபிஎஃப்ல நிறைய மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதியில் நிறைய மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இபிஎஃப்ஓ 3.0 கொண்டு வர போகிறாங்க. அது வந்துருச்சுன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து எப்படி நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் எடுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ்லேருந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து ஏடிஎம் கார்டு மூலமாக ஈஸியாக நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். பிஎஃப் பணம் வந்து ஏடிஎம்லேயே எடுத்துக்கலாம். அந்த வசதியெலாம் வந்துட்டு போகுது. ஸோ இபிஎஃப் 3.0 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள்லாம் இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் வந்து மாற்றுவாங்க. லாஸ்ட் 1 இயர்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸில் வந்து அந்தளவுக்கு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதனால் ஜூலை மாதத்தில் இந்த எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா போர் வெடிச்சிட்டு இருக்கு. இந்த போர் காரணமாக கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கான முக்கியமான அப்டேட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இந்த எம்இஎஸ் வெப்சைட் மூலமாக ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் வந்து ஜூலை 1லேருந்து ஜூலை 8 வரைக்கும் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரயிலில் பயணம் செய்கிறீங்களா, கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 முதல் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஏசி, ஸ்லீப்பர் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, ஸோ இதெல்லாம் மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏசி கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 பைசா வந்து ஏற்ற போகிறாங்க. ஏசி அல்லாத ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா ஏற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸில் ஜென்ரலில் வந்து பயணம் பண்ணுறவங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு அரை பைசா வந்து ஏற்ற போகிறாங்க. இந்த வகுப்புக்கான கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு புறநகர் ரயில் கட்டணங்கள் அப்புறம் மாதாந்திர சீசன் டிக்கெட்டில் எந்த உயர்வும் இருக்கா சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஜூலை 1 முதல் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் பயன்படுத்த தடை போட்டிருக்காங்க. கொடைக்கானலில் இந்த மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறதுனால இந்த முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1 முதல் பார்த்தீங்கன்னா இந்த மண் அள்ளக்கூடிய இயந்திரங்கள், ஆழ்துளை கிணறு தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதாவது ஜேசிபி வாகனம் பயன்படுத்தக்கூடாது. போர்வெல் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வாகனம், மண் அள்ளக்கூடிய இயந்திரமான ஜேசிபி இவையெல்லாம் பயன்படுத்த தடை போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனுமதியெல்லாம் பயன்படுத்தியவருக்கு 9 லட்சம் வரைக்கும் அபராதம் போட்டிருக்காங்க. ஸோ ஜூலை 1 முதல் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்களுக்கு கொடைக்கானலில் முற்றிலுமாக தடை போட்டிருக்காங்க. அடுத்த மேட்ரு, இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா உடனடியாக கிட்டத்தட்ட 4000 வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. அது 4000 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நியமிக்க போகிறாங்க. இதுக்கு வந்து ஜூலை 1 முதல் அப்ளை பண்ணலான்ட்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.